மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தின் ஊடாக வெளிநாட்டின் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எதிர்க்கட்சி நண்பர்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் தான் இங்கு முதலீடு செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே இருந்த நிறுவனங்களாக இருந்தாலும் கூடுதலாக 2000 கோடி 3000 கோடி 7000 கோடி என்று கூடுதல் முதலீடுகளை தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஒரு பணியை மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. அதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு அமையப்பெறுகின்ற போது இங்கிருக்கின்ற மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு அந்த நிறுவனங்களில் 100% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் தொழிலாளர்களை கசக்கி புழிகின்ற, தொழிற்சங்க உரிமையை மறுக்கின்ற, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் இழுத்து மூடிவிட்டு புறப்படுவோம் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. அதற்கு ஒரு நேரடி சாட்சி சேலத்தில் இயங்கி வந்த தலாலாமா என்கிற ஒரு நிறுவனம் அங்கு பணி செய்கின்ற 500 தொழிலாளர்களுக்கு எந்தவித நிவாரணம் அளிப்பதை குறித்தும் பேசாமல் அவருடைய நிரந்தர வேலை வாய்ப்பை பறித்து திடீரென்று அந்த ஆலையை மூடிவிட்டு வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் தப்பி ஓடிவிட்டார்கள். இதனால் வரையில் தமிழ்நாடு தொழில்துறையோ தொழிலாளர் துறையோ இன்றைக்கு 40 நாட்களாக போராடி வருகின்ற அந்த மண்ணின் மக்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டை எந்தவித நிபந்தனையும் இன்றி தொழில் முதலீடு என்கிற பெயரில் திறந்து விடுவதை அனுமதிக்க முடியாது.